ஹாய் BB7 ஃபேன்ஸ். ஸோ எபிசோட் 74 டே 75. ஸோ இன்னைக்கான எவிக்ஷன் வந்து புதுசாக கொண்டு வராங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓவரால் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், அதாவது ரவுண்ட் 2லாம் முடிச்சுட்டு எல்லாரும் கொஞ்சம் காமனாக இருக்கும்போது திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. நமக்கு எப்பயுமே வீக்கெண்ட் எவிக்ஷன் தான் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக வந்து மிட் வீக் எவிக்ஷன் சொல்லி ஒன்று வருது. அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ வெளியில் போர்டு வச்சு அதில் வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய ஃபோட்டோ கொடுத்துட்றாங்க. அதாவது பசில் மாதிரி இருக்குது. அது வந்து ஒவ்வொரு பஸ்ஸெலாம் வந்து அந்த எலிமினேட் ஆகக்கூடிய 5 நபர்களுடைய அந்த இதை வந்து ஒட்ட சொல்கிறாங்க. ஒட்டிட்டு யார் ஃபோட்டோ வந்து கடைசியில் வந்து ஃபினிஷ் ஆகலையோ அவங்க வந்து இன்றைக்கி எலிமினேட் அப்படின்னு சொல்லி அதை இது பண்ணுறாங்க. ஸோ வந்து அதுக்கு எவிக்ஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு எவிக்ஷனில் யார் யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிக்சனு, விஷ்ணு, அர்ச்சனா, கூல் சுரேஷ், அனன்யா, அவர் தினேஷ், மொத்தம் 6 பேர் இருக்காங்க. 6 பேரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே யாரை சேவ் பண்ணுறாங்கன்னா தினேஷை தான் சேவ் பண்ணுறாங்க. இதில் நமக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோன்னே தினேஷை சேவ் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் ஆகிறாரு. எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஸோ எப்படி ஓட் வைஸ் வந்து அவங்க பண்ணலை. ஏன்னா வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து ஓட் வைஸாக வந்து இந்த மாதிரிலாம் நம்ம தான் சேவ் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் போல். ஸோ அந்த இருக்கனால வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்டர் வைஸாக பண்ணாமல் அவங்க ஒரு கொலாப்ஸ் பண்ணி அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவங்கள வந்து கண்டஸ்டன்ஸ் வந்து கொலாப்ஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து கூல் சுரேஷ் ஆகிறாரு. மூணாவது யார் சேவ் ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா வந்து நிக்சனை தான் சேவ் பண்ணுறாங்க. ஸோ நிக்சனை சேவ் பண்ணும்போது விஷ்ணுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நர்வஸ் ஆயிடுச்சு. அவரோட ஃபோட்டோ இருந்த அந்த பசில் இருந்துமே அவருக்கு வந்து சரியாக வந்து அவர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லைன்னு சொல்லிட்டு வர்ற நிக்சன் வந்து அவருக்கு வந்து எடுத்து கொடுப்பாரு. ப்ரோ உங்களோடது இருக்குது ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுப்பாரு. ஸோ எடுத்து கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அவர் போய் இது பண்ணுவார். கடைசியில் விஷ்ணுவே சேவ் பண்ணிவிட்டு இது பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து இவங்களெல்லாம் சேவ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு 3 பேரை வைக்கிறாரு. விஷ்ணு, அர்ச்சனா, அனன்யா 3 பேரை வந்து நீங்கள் இந்த வீட்டில் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 பேரில் யாரோ ஒருத்தர் போகிறீங்க. அதனால் வந்து லாஸ்ட் வேர்ட்ஸ் இன் பிக் பாஸ் ஹவுஸ்ன்னு சொல்லி நீங்கள் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுக்குறாரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு வந்து அழுகிறாப்புல, ரொம்ப அழுகிறாங்க. ஃபஸ்ட்டு அனன்யா அழுதுக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரில. ஸோ அனன்யா ஃபஸ்ட் அழுகிறாங்க. அப்புறம் விஷ்ணுவை பேச சொல்லும் போதே அழுகிறாரு. அனன்யா அதுக்கு முன்னாடியே இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் இதுக்கிட்டே அழுதுருவாங்க. ஸோ விஷ்ணு வந்து அதுக்கப்புறம் அழுதுகிட்டே பேசுகிறார். எல்லாரையும் மிஸ் பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா வந்து ஐம் சாரி அப்படின்னு சொல்லி அந்த எவிக்ஷனில் வந்து சொல்கிறாரு. அர்ச்சனா வந்து நான் இருந்ததுக்கு எது சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நிறைய பேசுகிறாங்க. இதில் வந்து அர்ச்சனா தான் டாப் ஓட்டிங்கில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் அர்ச்சனா வந்து வச்சு செய்யணும்னே முடிவு பண்ணி பிக் பாஸில் வந்து வச்சு செய்கிறாங்க போல். ஏன்னா வந்து அவங்கள கடைசியாக வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா அடுத்து சேவ் ஆகிறது வந்து விஷ்ணு சேவ் ஆகிறாங்க. இந்த 3 பேரில் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா செய்வாங்க. அதாவது பிஃபோர் லாஸ்ட்டுக்கு முந்தைய நபராக வந்து அர்ச்சனாவை சேவ் பண்ணுறாங்க. அப்படின்னா வந்து அர்ச்சனாவுடைய கேம் பிளே வந்து எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அர்ச்சனா தான் வந்து கடைசிக்கு முதனால இதில் அனன்யாவுக்கு தான் ஒரே ஒரு அந்த பஸ்ஸில் இல்லை. ஸோ அனன்யா எவிக்ட் ஆகிறாங்க. அவங்களுடைய லாஸ்ட் வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பிபி மேட்ஸ்க்கெலாம் பாய் சொல்லிவிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த மிட் வீக் எவிக்ஷனில் எவிக்ட் ஆனது வந்து அனன்யா தான். ஸோ நம்ம அர்ச்சனாவை வந்து மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சைடு, அந்த இது இப்படியே போட்டோம். ஆனால் இந்த மாதிரி கொலாப்ஸ் பண்ணி விட்டு மக்கள் கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க. ஸோ பிபி மேட்ஸை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வகையில் வந்து அர்ச்சனா சேவ். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.